Dear students, the first two chemistry second volume 14th lesson biomolecules பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது என்ன, denaturation of proteins அப்படின்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆன்சர். புரோட்டீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 dimension ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அது சல்ஃபைட் பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன், இந்த மாதிரி ஒரு ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் இந்த 3 dimension ஸ்ட்ரக்சரை சொல்லலாம். அது இல்லாமல் பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுங்க, அந்த புரோட்டீனை இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் பண்ணுறது, அதாவது ஹீட் பண்ணுறது, ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறது, சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லாஸ் ஆகிடும். ஆனால் அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே இருக்கும். இதுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன். ஸோ டீநேச்சுரேஷன் ஆணுச்சு அப்படின்னா அந்த புரோட்டீனோட பயோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இழந்துடும், லாஸ்ட் ஆகிடும். பாருங்க, ஈச் புரோட்டீன் ஹேஸ் each protein has a unique 3-dimensional structure by sulfide bond, அதாவது disulfide bond, hydrogen bond and electrostatic interactions. The interaction can be disturbed by temperature and adding substance. It leads to loss of 3-dimensional structure. The process of losing its higher order structure without losing primary structure is called denaturation. When protein denatures, its biofunction also lost. Example, coagulation of egg by action of heat. இந்த ஒரு 3 மார்க் மறக்காதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் புரோட்டீன். சரிங்களா?